வணக்கம். 1930s கிரேட் டிப்ரெஷன், லோ ப்ரொடக்டிவிட்டி. நீங்க கம்பெனி கிட்ட போயிட்டு ஏன் ப்ரொடக்ஷன் கம்மியா பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா டிமாண்ட் கம்மின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல போய் ஏன் டிமாண்ட் கம்மியா இருக்குன்னா எங்க கிட்ட we don't have sufficient money அப்படின்னுவாங்க. ஏன் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் வேலை இல்லை அப்படின்னா கம்பெனில எங்களை எடுத்துக்கிறது இல்லை, எங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. கம்பெனி கிட்ட போயிட்டு ஏன் நீங்க அவங்களை வேலையில இருந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னா எங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை, அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுனால. இப்போ ஏன் உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா எங்களுக்கு டிமாண்ட் இல்லை, சேல்ஸ் இல்லை, அதனால நாங்க ப்ரொடக்ஷன் கம்மியா பண்றோம். விஷியஸ் சைக்கிள். It acts like a dominoes effect. இதை நம்ம ட்ரேடோட பொருத்தி பார்க்கணும். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு பண்ணக்கூடிய ட்ரேட் சேஞ்சஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் மற்ற நாடுகளையும் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்கும் யூரோப்பியன் யூனியனும் எடுத்துக்கோங்க. அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்டுக்கு EU கிட்டத்தட்ட 10% வரைக்கும் டாக்ஸ் பண்றாங்க ஃபார் அக்ரி ப்ராடக்ட்ஸ் ஜெனரலா. பட் வேறஸ் யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அமெரிக்கா வெறும் 2.5% தான் டாக்ஸ் சார்ஜ் பண்றாங்க. இது ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்டா இல்ல அப்படின்னு பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை நம்ம இந்தியாவோட பார்க்கும்போது முக்கியமா ஒரு UPSC ஆஸ்பிரண்டா இந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை நீங்க நல்லா பார்க்கணும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் சார்ஜிங் மோர் டாக்ஸ் ஆன் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ். இது அமெரிக்கா பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்களோட மோட்டார் சைக்கிள், ஆட்டோமொபைல்ஸ், அக்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க அதிகமா சார்ஜ் பண்றீங்க. வேறஸ் இந்தியாவுடைய வாதம் என்ன அப்படின்னா இங்க நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க, we are an emerging nation, நாங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு டாக்ஸ் அதிகமா போடல அப்படின்னா people may purchase your product which will affect our local industries. MSME இருக்கட்டும், அக்ரி எலிமெண்டா இருக்கட்டும். சோ இதனால ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்டை எங்களால இப்போதைக்கு கொண்டு வர முடியாதுன்றது இந்தியாவுடைய பக்கம். சோ ஒரு UPSC ஆஸ்பிரண்டா நீங்க ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கண்ட்ரீஸ் படிக்கணும். ஏன்னா அமெரிக்கான்றது இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு பார்ட்னர். ஏன்னா நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் அவங்க. இது போக அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் WTO அக்ரிமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு ஈவன் இன்ஃபேக்ட் பிஃபோர் WTO நம்மளுடைய GATT அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்டடி பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எலிமெண்ட்ஸ் பத்தி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படும். நன்றி.